வாழ்க்கையில் ஒரு பெரிய வழி என்னவென்றால் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதுதான். ஏன் அவன் இவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறான், நான் ஏன் இல்லை என்று நாம் அடிக்கடி நினைப்போம். ஆனால் அவனது பாதை என்னுடைய பாதையும் ஒன்றல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. ஒரு மீன் ஒரு பறவையைப் போல பறக்க விரும்பினால் அது தன் வாழ்நாள் முழுவதும் தன்னால் பறக்க முடியவில்லை என்று நினைத்து வருந்தும். நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் இன்னும் மோசமாகிவிட்டது. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நமது வாழ்க்கை சிறியதாக இருப்பதை போல் உணர்கிறோம். நாம் நம்முடைய சொந்த திறமைகளை மறந்து விடுகிறோம். இந்த வகையான சிந்தனை மெதுவாக மக்களை சோகத்திலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் தள்ளுகிறது. அதனால்தான் இன்றைய கதை நான் ஒருபோதும் அவர்களைப் போல் இருக்க மாட்டேன் என்று நினைத்தவர்களுக்குத்தான். கவனமாக கேளுங்கள். இந்த கதையின் ஒவ்வொரு வரியும் உங்கள் சிந்தனையை மாற்றும். ஒப்பிடுவதை நிறுத்தியவனின் வெற்றி. ஒரு நகரத்திற்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு அருகில் ஒரு பெரிய மற்றும் அழகான காடு இருந்தது. இந்த கிராமத்தில் அருண் என்ற பையன் வாழ்ந்து வந்தான். அவன் கடின உழைப்பாளி மற்றும் கனிவானவன். ஆனால் அவனது ஒரு பழக்கம் அவனை எப்போதும் சோகமாக உணர வைத்தது. அவன் எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்வான். அவன் தன் நண்பன் கமல் வகுப்பில் எப்போதும் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதை பார்த்தபோது நான் அவனைப் போல திறமைசாலியாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவனது அண்டை வீட்டார் சுரேஷ் மிகவும் பணக்காரனாக இருந்தான். அருண் அவனைப் போல எனக்கும் பணம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். யாராவது வேகமாக ஓடுவதை பார்த்தால் கூட நான் ஏன் அவ்வளவு வேகமாக ஓட முடியவில்லை என்று நினைத்தான். இந்த எண்ணங்கள் அருணை மேலும் மேலும் மகிழ்ச்சியற்றவனாக உணர வைத்தன. அவனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் எதையும் ரசிக்கவில்லை. நான் ஒருபோதும் அவர்களைப் போல் இருக்க மாட்டேன் என்று நினைத்தான். ஒரு நாள் தாத்தா ஜோ என்ற ஒரு ஞானி கிராமத்திற்கு வந்தார். அவர் எப்போதும் உதவிகரமான ஆலோசனைகளை வழங்குவார். மக்கள் அவரிடம் பேசுவதை விரும்பினர். அருண் அவரிடம் சென்று, தாத்தா, நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன். ஆனால் யாராவது என்னை விட சிறப்பாக செய்வதை பார்க்கும்போது நான் மிகவும் சோகமாக உணர்கிறேன். நான் ஒருபோதும் அவர்களைப் போல் இருக்க மாட்டேன் என்று தோன்றுகிறது என்றான். தாத்தா புன்னகைத்து, நாளை காலை கிராமத்தின் மிக பழமையான மரத்தின் அருகில் வா. அங்கு உனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்றார். மறுநாள் காலை அருண் அந்த மரத்தின் அருகில் சென்றான். தாத்தா ஏற்கனவே அங்கே காத்திருந்தார். அவர், சுற்றிப்பார், நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். அருண் சுற்றி பார்த்து, நிறைய வெவ்வேறு மரங்கள் உள்ளன. சில உயரமானவை, சில குட்டையானவை. சிலவற்றில் நிறைய பழங்கள் உள்ளன, சிலவற்றில் எதுவும் இல்லை என்றான். தாத்தா புன்னகைத்து, இப்போது யோசி. இந்த ஆப்பிள் மரம் தென்னை மரத்துடன் தன்னை ஒப்பிட்டு நான் ஏன் இவ்வளவு குட்டையாக இருக்கிறேன் என்று சொன்னால், அல்லது தென்னை மரம் எனக்கு ஆப்பிள் போல இனிமையான பழங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்று கேட்டார். அருண் சிரித்து, அது மிகவும் முட்டாள்தனமாக இருக்கும் தாத்தா என்றான். பிறகு தாத்தா ஜோ, சரி, இப்போது சொல், இந்த காடு உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். அருண், இது மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிறது. எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றுகிறது என்று பதிலளித்தான். தாத்தா, வாழ்க்கையைப் போலதான் இந்த காட்டில் உள்ள ஒவ்வொரு மரத்திற்கும் அதன் சொந்த சிறப்பு தரம் உள்ளது. அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு பலங்கள் உள்ளன. ஆப்பிள் மரம் இனிமையான பழங்களை கொடுக்கிறது. தென்னை மரம் உயரமானது மற்றும் வலிமையானது. அவை வேறுபட்டவை, ஆனால் இரண்டும் முக்கியமானவை என்றார். பிறகு தாத்தா ஜோ அருணை ஒரு குளத்திற்கு அருகில் அழைத்து சென்றார். அங்கு தண்ணீரில் பல மீன்கள் நீந்தி கொண்டிருந்தன. சற்று தொலைவில் ஒரு பறவை வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. தாத்தா, இப்போது கற்பனை செய். மீன் நான் பறவை போல பறக்க வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா என்று கேட்டார். அருண், இல்லை, மீன்கள் நீந்துவதற்காக உருவாக்கப்பட்டவை, பறவைகள் பறப்பதற்காக உருவாக்கப்பட்டவை என்றான். தாத்தா மெதுவாக புன்னகைத்து, அப்படியானால் நீ ஏன் மற்றவர்களைப் போல் இருக்க விரும்புகிறாய்? உனக்கு உன்னுடைய சொந்த பாதை உள்ளது. உனக்கு பல நல்ல குணங்கள் உள்ளன. ஒருவேளை நீ அவற்றை இன்னும் பார்க்கவில்லை. உனது பலங்களை கண்டுபிடித்து அதை கொண்டு முன்னேற்றி செல் என்றார். தாத்தா ஜோவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அருணின் உள்ளம் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டவன். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது அதிக வலியை மட்டும் தருகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த நாள் முதல் அருண் தன்னை யாருடனும் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டான். அவன் தனது சொந்த திறமைகளிலும்
தனது சொந்த வேலைகளிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். மெதுவாக அவனது தன்னம்பிக்கை திரும்பியது. வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கத் தொடங்கியது. சில வருடங்களுக்கு பிறகு தனது கடின உழைப்பால் அருண் சொந்தமாக ஒரு வியாபாரத்தை உருவாக்கினான். அவன் கிராமம் முழுவதுக்கும் ஒரு உத்வேகமாக மாறினான். யாராவது அவனிடம், நீங்கள் எப்படி இவ்வளவு வெற்றிகரமானவராக ஆனீர்கள் என்று கேட்டால் அவன் புன்னகைத்து, உங்களை ஒருபோதும் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒரு மீன் பறக்க முயற்சித்தால் அது எப்போதும் ஒரு தோல்வியாக உணரும். ஆனால் அது நீந்துவதில் கவனம் செலுத்தினால் அது முழு பெருங்கடலுக்கும் சொந்தமாக முடியும் என்று கூறுவான். நினைவில் கொள்ளுங்கள், சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் பிரகாசிப்பதில்லை. ஆனால் இரண்டும் முக்கியமானவை. உங்கள் பாதையை கண்டறிந்து உங்கள் வழியில் நடங்கள். அப்போதுதான் உண்மையான வெற்றி வரும்.